வணக்கம் மக்களே, ரெசிபி வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் தட்டைப்பயிரை இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. நான் வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் தனியா, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் விளைஞ்சதா சொரக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. க்யூப்ஸாக கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் நிறைய விட்டு கடுகு, வெந்தயம் தாளித்து, பெருங்காயம், ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கணும். கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்க்கணும். என்கிட்ட இல்லை, ஸோ ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். தக்காளி, கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நறுக்கி வச்சிருக்க சொரக்காய், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு ஊற வச்சிருக்க தட்டைப்பயிறு அதோட சேர்த்துட்டு நம்ம அரிசி ஊற வச்சிருப்போம் அதையும் இதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி மூடி விசில் போட்டுட்டு 2 விசில் வந்ததும் இறக்கி கொத்தமல்லி தூவி ஹாட்டா சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.